ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அம்பர்லா கட் பூனம் சாரியில் பண்ணியிருக்கோம். க்ரீன் அண்ட் பிங்க்கு. இன்றைக்கி ஒரு திருக்குறள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உரனின்னும் தோட்டியான் ஓராய்ந்து காப்பான் வரனின்னும் வைப்பிற்கோர் விந்து. இதோட பொருள் அறிவு வன்மையால் ஐம்புலனை அடக்கி ஆள்பவனே மோட்சம் என்னும் நிலத்திற்கு விந்தாவான். ஆமாங்க, அறிவுன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த 5 நீர் நிலம் காற்று எல்லாத்தையும் அடக்கி ஆள முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அறிவுன்ற விஷயம் எங்கே இருக்குன்னா கல்வி தான் மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். கல்வி மட்டும்தாங்க. அதாவது அந்தந்த வயசில் நடக்கணும்னு சொல்கிற மாதிரி படிக்கிற வயசில் படிச்சிடணும். படிப்பை என்றைக்குமே பெண்கள் பண்ணவே கூடாது. நம்ம லைஃப்பில் எது எந்தெந்த வயசில் நடக்கணுமோ அது நடக்காமல் போகிறதில்ல. ஆனால் படிக்கிற வயசில் என்றைக்கும் படிப்பை விட்டுறாதீங்க. நல்லபடியாக படிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பயே படிச்சிடணும். வீட்டில் படிக்க வைக்கிறப்பயே படிச்சிட்டோம்னா லைஃப் நல்லாயிருக்கும். என்றைக்குமே பெண்களுக்கு என்ன ஒன்று ஹெல்ப் பண்ணாலும் கல்வி ஒன்று தான் கடைசி வரைக்கும் உதவும். அது ஒன்று இருந்தாலே நமக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டிங்க்கு இருக்கிற மாதிரி. என்றைக்குமே படிப்பு மட்டும்தாங்க. படிப்பை தாண்டி வேறு அடுத்த விஷயம் ஒரு தொழில் கற்றுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த தொழிலை நம்ம முன்னேறி கொண்டு போகிறதுக்கும் அந்த படிப்பு தான் வேணும். படிப்பு இருந்தால் நம்மளால் பேசிக் அறிவு தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம என்ன செய்ய முடியுன்றதே நம்மளால் யோசிக்க முடியும். அப்படி யோசித்து நம்ம செய்யணுன்னா அதுக்கு தேவை படிப்புங்க. அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக தேவை கல்வி மட்டும்தான். எப்போதும் யாரும் படிப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லபடியாக படிங்க.